ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி வியூஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விஷ்ணு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் இருக்க கொய்யா மரங்களில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறையா கொய்யாக்காய் வந்துட்டு காய்ச்சி இருக்குது. இதை வந்துட்டு இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். மற்றும் அதோட மருத்துவ பயன்கள், இதில் என்னென்ன சக்திகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஒரு கொப்புலேயே வந்துட்டு நம்மளுக்கு 4 காய், இதை சேர்த்து 5 இருக்குது. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் சிறுசாக இருக்கனால அதை விட்டுறலாம். மீதி இருக்க 4 காயை பிடிக்கலாம். பார்த்தீங்கனாலும் தெரியும், கீழே வந்து ட்ரம் இருக்குது. நம்ம அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரம்முக்குள்ளே போகிற அளவுக்கு அவ்வளோ காயடா இருக்குன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் நிறையாவே தான் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்துட்டு 2 மரங்கள் தான் இருக்குது. அதில் எவ்வளோ காய் வருதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இது 4 இது பிடிங்காச்சு. இதில் ஒன்று இருக்குது, 5 காயாச்சு. இதில் ஒன்று 6. நாங்கள் அப்படியே வாங்க, வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 காய் இருக்குது. 6, 7, 8 காய். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பராமரிப்பே பண்ணாமல் விட்டது. மருந்து இது பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. இப்படி இருந்துமே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஈல்டு வந்து கொடுக்குது. நம்ம இந்த ப்ராப்பராக நம்ம மருந்து கொடுத்து தண்ணி இந்த டைரெக்டாக கொடுத்து அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு அறுவடை கிடைக்கும். வேற எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு 10 கொய்யாப்பழம் வந்து பிடிங்கிருக்கோம். எல்லாமே கை கட்டுறாத தூரத்தில் இருந்தது. இதுக்கப்புறம் மரத்துக்கு மேலே கொஞ்சம் ஏற பிடுங்க வேண்டியது இருக்குது. வாங்க அதையும் போய் பிடிங்கிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் மரத்து மேலே ஏறி இருக்கோம். ஏன்னா கீழே இருந்து எட்டாத பழங்களை வந்துட்டு லைட்டாக வந்து மரத்து மேலே ஏறி பிடுங்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு முதல் முறையாக இதை பிடிங்கிடலாம். செகண்ட் ஒன்று வந்துட்டு இங்கே இருக்குது. இது தொட்டோன்னே கைக்கு வந்துருச்சு. இது நல்லா வளர்த்துருக்குது. இந்த மாதிரி கொய்யாப்பழம் பிடுங்குறப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் கீழே இருந்தே பிடுங்க பாருங்கள். எட்டாத பழங்களை தொரண்டி மூலியமாவோ ஏதாவது குச்சி வச்சு அடிச்சோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். நான் நல்லா மரம் ஏற தெரியும், அதனால் லைட்டாக மட்டும் தான் ஏறியிருக்கேன். ரொம்பவும் ஃபுல்லாகவும் நான் மரத்தில் ஏறல. நம்ம பிடுங்குறதுலேயே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் கொய்யாப்பழம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, அது போக அந்த சைடு 2 கொய்யாக்காய் இருக்குது கீழேயும். வாங்க அதையும் பிடிங்கிடலாம். மேலே இருந்து பிடிங்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொப்பை கீழே இறக்கி இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று பிடிங்கிக்கலாம். ஓகே, நம்ம பிடிங்கிட்டோம். நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பெரிய காய் இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்குது. மேலே ஏறணும்னா ரிஸ்க்கு, மரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. வாங்க அதை வந்துட்டு தொரண்டியை பயன்படுத்தி எடுத்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொரண்டியை மட்டும் பார்த்து காட்டுப்புங்க. தெரியுதா ஏன் பாய்? தொரண்டி தெரியுதுல? ஏன்னா அவ்வளோதான்டா இருக்கு கொய்யாப்பழமே. நான் சொன்ன தொரண்டி வந்துட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் குச்சி, அதில் வந்துட்டு ஒரு சின்ன அருவா மாதிரி பண்ணருவா வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொய்யாப்பழத்தை வந்து இப்போ நம்ம பிடுங்க போகிறோம். ஏன்னா அது மேலே ஏறுறது வந்துட்டு ரிஸ்க்கு. இப்போ நம்ம அதை பிடுங்குவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம பிடுங்கினதுக்கப்புறம் கொய்யாப்பழத்தில் இருக்க மருத்துவ பலன்கள் பற்றியும் பார்க்கலாம். வெயிட் பண்ணி அதையும் பாருங்கள். வாங்க இப்போ அதை போய் பிடிங்கிட்டு வந்துடலாம். பிடிங்காச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 1/4% வாளி வரைக்கும் பிடிங்கிருக்கோம். இது எப்படி ஒரு 2 கிலோக்கு மேலே 3 கிலோ அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு வெளியில் வாங்குறதுக்கான செலவு வந்துட்டு நம்மளுக்கு வந்து குறையுது. 3 கிலோ கொய்யாப்பழம் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 1 கிலோ 100 ரூபா மாதிரி வச்சிங்கனாலும் 300 ரூபா இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு வந்து லாபம். விவசாயத்தில் இந்த மாதிரி தான் உங்களால் லாபம் பார்க்க முடியும். ஒரே நீங்கள் மாடு அதோட பால் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா முடியாது. மாடு வச்சுருக்கீங்கன்னா கூட 2 ஆட்டுக்குட்டி வளர்க்கணும். இந்த மாதிரி மரங்கள்ல இருந்து காய்கறிகள், இல்லை தென்னை மரம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு தேங்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதில் இருக்க மருத்துவ பலன்களை பற்றி இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொய்யாப்பழத்தை பறிச்சதை பற்றி பார்த்தோம். இப்போ அதில் இருக்கிற மருத்துவ பலன்கள் பற்றி பார்த்துடலாம்.
கொய்யாப்பழத்தை வந்துட்டு பொதுவாகவே ஏழைகளின் ஆப்பிள்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆப்பிளோட அதிக சத்துக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் ஏதாவது உறவினர்கள் வீட்டுக்கோ, ஏதாவது உடம்பு சரியில்லாதவங்க வீட்டுக்கோ யாராவது பார்க்க போனாங்கன்னா, ஆப்பிள் வாங்கிட்டு போகாமல் கொய்யாப்பழங்கள் தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இரும்பு சத்து உடம்பை வந்துட்டு நல்லா பலப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைட்டமின் சி, அதாவது ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமான வைட்டமின் சி வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. இது வைட்டமின் சி வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு பலப்படுத்தும். சின்ன சின்ன இந்த காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி நோய்கள் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துட்டு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போக இதில் இருக்கிற அந்த ஃபைபர் வந்துட்டு செரிமான மண்டலம் வந்துட்டு பலப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்தும் நம்மளை வந்து காப்பாற்றும். அதுக்கான நல்ல தீர்வாக வந்துட்டு கொய்யாப்பழங்கள் வந்துட்டு இருக்கும். அது போக இதில் இருக்க வைட்டமின் ஏ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீர்வாக வந்துட்டு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு குறைந்த அளவுக்கான கலோரிஸ் தான் இருக்குது, அதிக அளவுக்கான நார் சத்து இருக்குது. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு சிறந்த ஃபுட்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது இதில் இருக்கிற மருத்துவ பலன்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலும் இருக்குது. இது இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ பலன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.